ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் மசாலா தொக்கு. அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை மசாலா தொக்கு செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் வந்து லாஸ்ட்டாக காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்க வந்து சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுதான் தேவை. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் வந்து நான் 3 எடுத்திருக்கேன். 3 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 7 தக்காளியாக இருக்கேன். இது வந்து சின்னதாக இருந்ததால் நான் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 4 போதும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான பொருள் முட்டையை இது மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இது ஒரு பச்சை தண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தான் ஊற்றணும். இதுக்கு வந்து நான் ஒரு 4 குழி அந்த கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வச்சுருந்தோம்ல கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் ஒன்று, அப்புறம் வந்து சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதை இதோட போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இறங்கி ஃபுல் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வதங்கிடுச்சு, இன்னும் வதங்கணும். நல்லா வெங்காயம் வந்து சாஃப்டாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளியும் கண்ணுக்கு தெரியாமல் நல்லா வந்து வதங்கிடணும். தொக்கு ஐட்டம் செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டுலாம் போகக்கூடாது. நல்லா வந்து கை விடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு சமைங்க. இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சமாக வதங்கிடுச்சு, இன்னும் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஆயிலும் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா ஐட்டம், உப்பு வந்து தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, இந்த முட்டையை என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஃபோக் ஸ்பூனும் இல்லைனா கத்தி வச்சுட்டு இது மாதிரி ஒரு முட்டையில் சுற்றி இது மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையிலையும் இது மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம போட்டு வதக்கும் போது காரம் நல்லா உள்ளே ஊறிடும். அதனால் சுற்றி ஓட்டை போட்டுக்கணும். அதுக்குன்னு கட் பண்ணிடாதீங்க, 2ஆக ஓட்டை போட்டால் போதும். ஃபோக் ஸ்பூன் இருந்தால் குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வச்சுருந்தோம்ல முட்டையை அதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். முட்டையை பரட்டும் போது பார்த்து பரட்டுங்க. ஏன்னா வந்து நான் வந்து அந்த ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல அது வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையை இது மாதிரி வச்சுட்டு அந்த நம்ம தொக்கால் ஃபுல் முட்டையும் வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணி சிம்மிலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி வச்சிடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இதே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு.
ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க பாருங்கள். இந்த டைமில் வேணால் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். எனக்கு இதிலே காரம் கரெக்டாக இருந்ததால் நான் வந்து பெப்பர் போடல. அப்படி காரம் கம்மியாச்சுன்னா பெப்பர் போட்டுக்கோங்க இந்த டைமில். போட்டு அப்புறம் கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கலரே சேஞ்ச் ஆகிப்போங்க. சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.